ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பரோட்டானாலே அதை வீசி தான் செய்வோம். வீசாமல் எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பால் 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2.5 கப் கோதுமை மாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டை சேர்க்கும்போது அது கொஞ்சம் சாஃப்டாக வரும். அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நிறையா வாட்டர் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வரும். இதை நான் ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து பரோட்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ ஆயில் அப்ளை பண்ணி இதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை இப்போ குட்டி குட்டி பாலாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு பால் எடுத்து நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து 2.5 கப் மாவுக்கு எனக்கு வந்து 8 பால்ஸ் வந்திருக்கு. இதுலேயும் இப்போ ஆயில் அப்ளை பண்ணி இதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊற ஊற நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான் பூரிக்கட்டை எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துடாதீங்க, இந்த நீட்டத்தில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இது நல்லா நீட்டமாக இருக்கணும். இப்போ வந்து குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆக்கிடக்கூடாது. நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த சைடும் கட் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு இதை ரோல் பண்ணிக்கலாம். இது மேலே அமுக்கி விட்டு இதை ரோல் பண்ணி அப்படியே அந்த எட்ஜுக்கு கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு இது மாதிரி நல்லா வழித்து கீழே கொண்டு வந்துடுங்க. இதை நல்லா இப்படி அமுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் அடுத்ததையும் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு பால் எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நீட்டத்தில் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துக்கிட்டு இதை அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் கட் ஆகிடாமல் நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பூரி தேய்க்கிற கட்டையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இது நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி விட்டுட்டு அது மாதிரி வலிச்சுக்கலாம். இந்த மாதிரி வலித்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் அந்த பூரி கட்டையாலே உருட்டி எடுத்துக்கலாம். இல்லைனாலும் கையால் ப்ரெஸ் பண்ணி அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பரோட்டா போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் ஊற்றிடாதீங்க. இதை போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஆயில் ஊற்றுக்குங்க. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாது. அது மாதிரி நான் அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். அது மாதிரி நான் ரெண்டுத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி நல்லா தட்டி விடுங்க. இது நல்லா லேயராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த எம்டி சால்னா வீடியோ நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபுட்டி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.